ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனி அமாவாசையில் விளக்கேற்றும் பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சனி பகவானுக்கு ஈசன் என்ற ஒரு வரம் கொடுத்திருக்கிறார். இந்த பிறவியில் செய்யும் தவறுகளுக்கு இந்த பிறவியிலேயே தண்டனை கொடுக்கும் அதிகாரத்தை சனி பகவானுக்கு கொடுத்தார். அதனால்தான் சனி பார்வையிலிருந்து எவராலும் தப்பிக்க முடிவதில்லை. சனியைப் போல கொடுப்பவரும் இல்லை, சனியைப் போல கெடுப்பவரும் இல்லை என்கிற ஒரு பழமொழி உண்டு. அதற்கேற்ப சனி நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார். இவரின் அருள் நமக்கு கிடைக்க இந்த 4 இடங்களில் விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. அது எந்தெந்த இடம், எப்படி ஏற்ற வேண்டும், அதைத்தான் பார்க்க போகிறோம். சனி பகவானுக்கும் அமாவாசைக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசைக்கு மகத்தான பலன்களும் உண்டு. பொதுவாகவே அமாவாசையில் சனி பகவானை வழிபட்டு வருபவர்களுக்கு சனி தோஷங்களில் இருந்து சற்றே நிவாரணம் கிடைக்கும் என்பது ஐதீகம். சனிக்கிழமையில் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபட்டு வருவது நற்பலன்களை அள்ளி கொடுக்கும். சனிக்கிழமையில் எள் மூட்டையில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடுவதும் காலம் காலமாக நாம் செய்து வரும் ஒரு சனிக்குரிய வழிபாடாகும். அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை திதியில் வீட்டில் இந்த இடங்களில் எல்லாம் இப்படி தீபம் ஏற்றி வர சனி அருள் கிடைக்குமாம். முதலில் வீட்டில் நிலைவாசலில் 2 தீபங்களை ஏற்ற வேண்டும் என சாஸ்திரங்கள் கூறுகிறது. 2 மண் அகல் விளக்குகளால் தலைவாசலில் 2 புறமும் சனிக்கிழமை அமாவாசையில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். இது வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றும், தீய சக்திகளை ஓட ஓட விரட்டியடிக்கும். அதே போல பூஜை அறையில் மணி விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் சகல செல்வங்களும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்பது ஐதீகம். மருத்துவ மற்றும் ஆன்மீக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான செடி துளசி. துளசி செடிக்கு அருகில் ஒரு விளக்கினை ஏற்றி வைக்க வேண்டும். இருள் நிறைந்த சனி அமாவாசை நாளில் துளசி செடிக்கு அருகே விளக்கேற்றி வைக்க கடவுளை வீட்டிற்கு அழைத்து வரும் பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து உங்களுக்கு தரும் நல்ல வழிபாடாகும். சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த விஷயம் இது. அடுத்ததாக மேலும் கடைசியாக வீட்டு மாடிப்படிகளிலுமே தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் என சாஸ்திரம் சொல்கிறது. சனி அமாவாசை தினத்தில் வீட்டு மாடிப்படியில் விளக்கேற்றி வைத்தால் சனி பகவானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த 4 இடங்களிலுமே இவ்வாறாக தொடர்ந்து ஒவ்வொரு சனி அமாவாசையிலும் ஏற்றி வைத்து சனி பகவானை மனமாற நினைத்து வழிபட்டு வருபவர்களுக்கு சனி தோஷங்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். நீங்கள் செய்த புண்ணியங்கள் இரட்டிப்பாகும். இதனால் பாவ காரியங்களுக்கு உரிய தண்டனைகளில் இருந்தும் உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும். சனியின் கோபம் வக்ரம் குறைய இந்த 4 இடங்களில் ஒவ்வொரு சனி அமாவாசையிலுமே விளக்கேற்ற தவறாதீர்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.